காலையிலேருந்து என் பொண்டாட்டியோட அப்பா அம்மானு மாறி மாறி மிஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. என்னவா இருக்கும்? குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா? என்னடா அது? ஏய் ரிவர்ஸ் வாடி, இன்னும் வா. என்னங்க என்ன மாறி மாறி உங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு மிஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மேட்ரு? மிஸ்டேக் கால் கொடுத்தா எடுத்து பேசுங்க. ஏன் உங்கள் அப்பா ஒழுங்காக கால் பண்ண மாட்டாராமா? ஏங்க திருப்பி நீங்கள் கால் பண்ணி பேச வேண்டியதானே? ஏன் உங்கள் அப்பா ரீசார்ஜ் பண்ணலையா? ஹலோ, எந்த காலத்தில் இருக்கீங்க? எங்கள் அப்பா கிட்ட 4 சிம் வித் அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்காரு? ஓ அதுவா? எங்கள் அப்பா உங்க மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. காண்டில் இருக்காங்களா? ஆமாம். ஏய் வாடிங்க. என்ன காண்டு அதை சொல்லிட்டு போ. நீங்கள் ஏதாவது எங்கள் அப்பாவை கேட்டு செய்கிறீங்களா? உங்கள் அப்பாவை கேட்டு என்ன செய்யணும்? போன வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல. ஆமாம், ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். எங்கள் அக்கா புருஷன் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ரெஸ்ட் ரூம் போகவா வேணாமான்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனாங்க, தெரியுமா? என்னடா அது ஒரு நேச்சர் கால், அது வந்துச்சுன்னா போக வேண்டியதான். இதுக்கெல்லாம் நீ பெர்மிஷன் கேட்டு போங்க. நீங்க அப்படி பண்ணீங்களா? நான் ரெஸ்ட் ரூம் வந்து உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுமா? அது இல்ல, ஒரு இடம் வாங்கி பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா? உங்க அப்பா கிட்ட உங்க அக்காவோட புருஷன் கேட்டு பண்றானா? ஏன்னா பணமே உங்க அப்பா தான் கொடுக்குறாங்க. அப்பா அவன் கேட்டு பண்ணலாம். நான் என் சொந்த காசை போட்டு பண்றேன். நான் எதுக்கு உங்க அப்பா கிட்ட கேட்டு பண்ணணும்? ஏங்க எங்க அப்பா பணமா இருந்தா என்ன, உங்க பணமா இருந்தாங்க, ஒரு மரியாதைக்கு சொல்லணுமா இல்லையா? மரியாதைக்கு அத மரியாதைக்கு முன்னேறே சொல்ல வேண்டியதானே. இப்ப பாரு என்ன பாரு. ஹலோ மாமா, நான் இடம் வாங்கியிருந்தேன். இப்படி கட் பண்றாங்க.